இந்த வீடியோல இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி ஒரு கரெக்டான ரேஷியோல அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுல 40 கிராம் இஞ்சி, 60 கிராம் பூண்டு இருக்கணும், 20 கிராம் பூண்டு எக்ஸ்ட்ராவே இருக்கணும். இதுதான் ரேஷியோ. இப்போ வந்து நீங்க சப்போஸ் பவுல்ல அளக்குறீங்க அப்படின்னா 1 கப் பூண்டுக்கு 3/4 கப் இஞ்சி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ரஃப் அரைக்கிறவங்களுக்கு. இப்போ நான் அந்த அளவில் தான் எடுத்திருக்கேன். 1 கப் பூண்டு, 3/4 கப்பு இஞ்சி வர அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த இஞ்சியை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இது நீங்கள் கத்தி யூஸ் பண்ணி உரிக்கிறத விட இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. பூண்டை வந்து உடச்சி எடுத்துட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 டைம் கழுவுனீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ் எல்லாமே போயிட்டு உங்களுக்கு க்ளீனாக கிடச்சிரும். நான் பூண்டு தோலோட சேர்த்துக்கிறேன். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சப்போஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க உரிச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததும் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமா உப்பு, 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்போ அரைக்கிறப்ப வந்து இதுல வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நீங்க தண்ணி அரைச்சு சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நீத்து போயிடும், சீக்கிரமாகவும் கெட்டு போயிடும். இந்த மாதிரி அரைச்சி வைக்கிறப்ப உங்களுக்கு 6 months வரையும் இப்படியே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் அரைச்சி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சு நீங்கள் ரொம்ப நாள் கூட ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணுறப்ப எவர் சில்வர் அப்படி இல்லைன்னா கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள், பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணாதீங்க. தேங்க்யூ.